டெல்லி வாக்குப்பதிவானது இன்று காலை தொடங்கிய நிலையில் தற்பொழுது டெல்லியில் பாஜக வெற்றி முகத்தில் இருக்கிறது. அது பாஜகவை பொறுத்தவரை பாஜக வேட்பாளர் ஷாலிமார் பாக் தற்பொழுது வெற்றியடைந்திருப்பதாக, ரேகா குப்தா ஷாலிமார் பாக்கில் வெற்றியடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. டெல்லியில் காலை தொடங்கிய வாக்கு எண்ணிக்கையானது விறுவிறுப்பாக நடைபெற்று தற்பொழுது பாஜக டெல்லியில் ஆட்சியை தக்க வைத்திருக்கிறது. இதில் திலக் ராம் குப்தா வெற்றி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். டிஆர்ஐ நகரில் திலக் ராம் குப்தா வெற்றி முகத்தில் இருக்கிறார். பாஜக கட்சி வேட்பாளர் திலக் ராம் குப்தா வெற்றி முகத்தில் இருக்கிறார். காலை தொடங்கிய வாக்குப்பதிவானது விறுவிறுப்பு அடைந்த நிலையில் தற்பொழுது டெல்லியில் பாஜக வெற்றிமுகம் கண்டிருக்கிறது. இந்நிலையில் மஞ்சீந்தர் சிங் சிர்தா வெற்றி முகத்தில் கண்டெடுத்திருக்கிறார். ரஜோரி தோட்டத்தில் மஞ்சீந்தர் சிங் சிர்ச்சா வெற்றி முகத்தில் பாஜக வேட்பாளராக இருந்து வருகிறார். பாஜக வேட்பாளராக இருக்கக்கூடிய மஞ்சீந்தர் சிங் சிர்ச்சா ரஜோரி தோட்டத்தில் வெற்றி முகத்தில் இருந்து வருகிறார். அடுத்ததாக பாஜக வேட்பாளர் சந்தன்குமார் சங்கம் விகாரத்தில் வெற்றியடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. டெல்லியில் காலை தொடங்கிய வாக்கு எண்ணிக்கை விறுவிறுப்பாக நடைபெற்ற நிலையில் டெல்லியை பொறுத்தவரை பாஜக வெற்றி முகத்தில் இருந்து வருகிறது. அதனை பொறுத்தவரை சந்தன்குமார் வெற்றியடைந்திருக்கிறார். சந்தன்குமார் சங்கம் விகார் தொகுதியில் வெற்றியடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சுல்தான்பூர் மஜ்ரா பகுதியில் ஆம் ஆத்மியை சார்ந்த முகேஷ் அல்ஹ்லாவத் வெற்றியடைந்திருக்கிறார். முகேஷ் அல்ஹ்லாவத் ஆம் ஆத்மி கட்சியில் உள்ள சுல்தான்பூர் மஜ்ரா தொகுதியில் வெற்றியடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக ஷாலிமார் பாக்கில் ஆம் ஆத்மி வேட்பாளராக இருந்த பந்தனகுமாரி தோல்வி அடைந்திருக்கிறார். பந்தனகுமாரி ஆம் ஆத்ம வேட்பாளர் பந்தனகுமாரி தோல்வியை தழுவியிருக்கிறார். ஷாலிமார் பாக்கில் ஆம் ஆத்மி வேட்பாளர் பந்தனகுமாரி தோல்வியை தழுவியிருக்கிறார். பாஜகவை சேர்ந்த உமாங் பஜாஜ் வெற்றி முகத்தை கண்டிருக்கிறார். ராஜேந்தர் நகர் பகுதியில் பாஜக வேட்பாளர் உமாங் பஜாஜ் வெற்றி முகத்தை கண்டிருக்கிறார். அடுத்ததாக ராஜேந்தர் நகரில் ஆம் ஆத்மியை சேர்ந்த துர்கேஷ் பதக் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். ராஜேந்தர் நகரில் உள்ள ஆம் ஆத்மி வேட்பாளர் துர்கேஷ் பதக் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். ஆம் ஆத்மி வேட்பாளர் இம்ரான் ஹுசைன் வெற்றி முகத்தை கண்டிருக்கிறார். பள்ளிமாறன் தொகுதியில் ஆம் ஆத்மி வேட்பாளர் இம்ரான் ஹுசைன் வெற்றி முகத்தை கண்டிருக்கிறார். டெல்லி தேர்தலை பொறுத்தவரை இம்ரான் ஹுசைன் ஆம் ஆத்மியை சேர்ந்த வேட்பாளர் வெற்றி முகத்தை கண்டிருக்கிறார். அடுத்ததாக திலக் நகர் பகுதியில் ஆம் ஆத்மி வேட்பாளர் ஜென்லைன் சிங் வெற்றி முகத்தை கண்டிருக்கிறார். கல்காஜி தொகுதியை பொறுத்தவரை அதிஷி வெற்றி பெற்று ரமேஷ் பிதூரி தோல்வியை சந்தித்திருக்கிறார். டெல்லி தேர்தல் பொறுத்தவரை காலை தொடங்கிய வாக்கு எண்ணிக்கை விறுவிறுப்பாக நடந்து வந்த நிலையில் பாஜக வெற்றி முகத்தில் இருந்து வருகிறது. அதற்கு ஆம் ஆத்மிக்கு ஆறுதல் தரும் வகையில் ஆம் ஆத்மி வேட்பாளர் அதிஷி மற்றும் வெற்றி முகத்தை சந்திருக்கிறார். பிதூரியை தோற்கடித்து அதிஷி வெற்றி முகத்தை கண்டிருக்கிறார். ஆம் ஆத்மி வேட்பாளர் அதிஷி வெற்றி முகத்தை கண்டிருக்கிறார். பிதூரியை தோற்கடித்து தனக்கு எதிராக போட்டியிட்ட பிதூரியை தோற்கடித்து அதிஷி வெற்றி முகத்தை கண்டிருக்கிறார். பாஜக வேட்பாளர் ரமேஷ் பிதூரி தோல்வி அடைந்து அதிஷி இதில் வெற்றி பெற்றிருக்கிறார். ஆம் ஆத்மி கட்சிக்கு சற்று ஆறுதல் அளிக்கக்கூடிய அந்த வகையில் ஆம் ஆத்மி வேட்பாளராக களமிறங்கிய முதலமைச்சர் அதிஷி வெற்றி அடைந்திருக்கிறார். அடுத்ததாக புதுடெல்லியில் பாஜகவை சேர்ந்த பர்வேஷ் வெற்றியடைந்து ஆம் ஆத்மியை சேர்ந்த கெஜ்ரிவால் தோல்வி அடைந்திருக்கிறார். முன்னாள் முதலமைச்சர் கெஜ்ரிவால் படு தோல்வியை டெல்லியில் சந்தித்திருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. புதுடெல்லியில் ஆம் ஆத்மியை சேர்ந்த முன்னாள் முதலமைச்சர் கெஜ்ரிவால் படு தோல்வியை சந்திருக்கிறார். பர்வேஷ் வர்மா வெற்றி முகத்தை சந்தித்திருக்கிறார். பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் புதுடெல்லியில் ஆம் ஆத்மியை சேர்ந்த முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தோல்வி அடைந்திருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்பட்டது. பர்வேஷ் வர்மா வெற்றியை சந்தித்திருக்கிறார். புதுடெல்லியில் நடந்த வாக்கு எண்ணிக்கையின் போது ஆம் ஆத்மியை சேர்ந்த முன்னாள் முதலமைச்சர் கெஜ்ரிவால் படும் தோல்வியை சந்தித்திருக்கிறார். பர்வேஷ் வர்மாவிடம் படும் தோல்வியை கெஜ்ரிவால் சந்தித்திருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அடுத்தது ஜங்புராவை பொறுத்தவரை பாஜக வெற்றியடைந்திருக்கிறது. தர்பீந்தர் சிங் ஜங்புரா தொகுதியில் வெற்றியை சந்தித்திருக்கிறார். ஆம் ஆத்மியை சேர்ந்த மணீஷ் சிசோடியாவும் தோல்வியை சந்தித்திருக்கிறார். ஆம் ஆத்மியை சேர்ந்த மணீஷ் சிசோடியா கெஜ்ரிவால் ஆகிய இரண்டு முக்கிய வேட்பாளர்களும் தோல்வியை சந்தித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆம் ஆத்மிக்கு சற்று ஆறுதல் அளிக்கக்கூடிய விதமாக அதிஷி மட்டுமே வெற்றி முகத்தை கண்டிருக்கிறார். ஜங்புரா தொகுதியில் பாஜக வேட்பாளராக போட்டியிட்ட தர்பீந்தர் சிங் வெற்றி முகத்தை சந்தித்திருக்கிறார். டெல்லி தேர்தல் வாக்கு எண்ணிக்கை காலை தொடங்கிய நிலையில் தற்பொழுது ஜனக்புரி தொகுதியில் ஆம் ஆத்மியை சேர்ந்த மணீஷ் சிசோடியா கடுமையான தோல்வியை சந்தித்திருக்கிறார். ஆம் ஆத்மியை சேர்ந்த இரண்டு முக்கிய வேட்பாளராக கருதப்படக்கூடிய மணீஷ் சிசோடியா, முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆகிய இருவருமே படு தோல்வியை சந்தித்திருக்கிறார்கள்.
அதில் ஆம் ஆத்மிக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய வகையில் அதிஷி மட்டுமே வெற்றி முகத்தை கண்டிருக்கிறார். ஜனக்புரி தொகுதியில் ஆம் ஆத்மி வேட்பாளர் மணீஷ் சிசோடியா படு தோல்வியை சந்தித்திருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் முன்னாள் முதலமைச்சர் கெஜ்ரிவாலும் படு தோல்வியை சந்தித்திருக்கிறார். ஆறுதல் அளிக்கக்கூடிய வகையில் ஆம் ஆத்மி கட்சியின் போட்டியிட்ட வேட்பாளர் அதிஷி மட்டுமே வெற்றி முகத்தில் இருந்தது சற்று ஆம் ஆத்மி கட்சிக்கு ஆறுதலை அளித்திருக்கிறது. ஜனக்புரி தொகுதியில் போட்டியிட்ட மணீஷ் சிசோடியா ஆம் ஆத்மி கட்சி சார்பில் கடுமையான தோல்வியை சந்தித்திருக்கிறார். ஆம் ஆத்மி வேட்பாளர் வீரேந்தர் சிங் கார்டியன் வெற்றி அடைந்திருக்கிறார். டெல்லி தேர்தல் வாக்கு எண்ணிக்கையின் போது பாஜக வெற்றி முகத்தில் இருந்து வந்த கூடிய சூழ்நிலையில் ஆம் ஆத்மி வேட்பாளர் வீரேந்தர் சிங் தற்பொழுது வெற்றி முகத்தை கண்டிருக்கிறார். அடுத்ததாக கோண்ட்லி தொகுதியில் போட்டியிட்ட குல்தீப் குமார் வெற்றி முகத்தை சந்தித்திருக்கிறார். ஆம் ஆத்மி வேட்பாளராக இருக்கக்கூடிய குல்தீப் குமார் கோண்ட்லி தொகுதியில் வெற்றி முகத்தில் இருந்து வருகிறார். ஆம் ஆத்மி வேட்பாளர் குல்தீப் குமார் கோண்ட்லி தொகுதியில் வெற்றி முகத்தில் இருந்து வருகிறார். தற்பொழுது டெல்லி வாக்கு எண்ணிக்கை காலை தொடங்கிய நிலையில் தற்பொழுது அந்த வாக்கு எண்ணிக்கையின் நிலவரமாக பாஜக வெற்றி முகத்தில் இருந்து வருகிறது. அதனை பொறுத்தவரை ஆம் ஆத்மி வேட்பாளர் கோண்ட்லி தொகுதியில் குல்தீப் குமார் வெற்றி அடைந்திருக்கிறார்.